ஏழரை சனி எந்த மாதிரியான தாக்கங்களை உண்டு செய்கின்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஏழரை சனி வந்துவிட்டாலே குறிப்பிட்ட அந்த ஜாதகருக்கு எதுவுமே ஓடாது, எல்லாமே ஸ்லோ ஆயிடும். அவங்களோட லைஃப்ல அவங்க போடக்கூடிய எஃபர்ட்ஸ்க்கு உண்டான அங்கீகாரம் அது மட்டும் இல்லாமல் லைஃபே ஒரு மாதிரி ஸ்லோவாக போகும் அப்படின்றது தான் பொதுவாக இந்த ஏழரை சனி சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கும். குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அதிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய அவுட்கம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்கள் எது பண்ணாலும் ஆமை வேகத்தில் நகரும். ஏழரை சனி அப்படின்றது பெரும்பாலும் சனியோட காரகத்துவங்கள் அங்கே வேலையை செய்யறதில்ல, அங்கே செவ்வாயோட காரகத்துவம் தான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரொம்ப சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். சாதுவாக ரொம்ப காமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஆவார், எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுவார், எதுக்கு எடுத்தாலும் இரிட்டேட் ஆவார். அதிலும் குறிப்பாக எந்த விஷயத்தில் அது நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட காரகத்துவங்கள் இது சர்வசாதாரணமாக நடக்கும்.